ஐயா 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 சாமி ஐயா கருண பிரபுவே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க ஐயா. இல்லம்மா, எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துங்க ஐயா, யாருமே போடலைங்க ஐயா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. போடலாம், ஆனால் 100 இருக்குதுமா. பரவாயில்லைங்க ஐயா, 100 ரூபாயில இருந்தாலும் போடுங்க ஐயா. ஐயா என்னது 100 ரூபாய் போடணுமா? போமா வேலையை பார்த்துட்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஐயா. நீங்கள் ஏதாவது போட்டு தான் ரவுடி தனம் பண்ண வந்தியம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. கருணை பிரபுவே நீங்கள் போடுங்க ஐயா. ஏம்மா நீ இப்படியே பேசியிருந்த, நீ என்னை தனியாக கூப்பிடணும் சொல்லி ஊரை கூப்பிட்டுரும், பார்த்துக்கா. என்ன அது நீ கூப்பிடுறியா? இப்போ நான் கூப்பிடுறேன் பாரியா. ஐயா இங்க வாங்களேன் ஐயா, இந்த கூத்து கேளுங்க ஐயா. இவங்கிட்ட பிச்சை கேட்டேன் ஐயா, 100 ரூபாய் தரேன், போலாம் வரியான்னு கூப்பிடுறேன் ஐயா. பார்த்தா படிச்ச மாதிரி ஒரு பிச்சைக்காரி கூட விட்டு வைக்க மாட்டீங்களா? டேய் போடுங்கடா இவனை. போறா 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 போறா. கேசியர் தலை 5 டீ. என்ன தலை பிச்சைக்காரிக்கு 500 ரூபா போடுற? யோ வாய முடியா, அவங்க தான் அந்த கடை ஓனர். என்னது ஓனரா? அப்புறம் ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? அதுவா, அது நான் சொல்றேன். சொல்லுங்க. தெரிஞ்ச தொழில்ல விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில்ல தொட்டவனும் கெட்டான். சரியா? சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடை மட்டும் இல்லை, 4 கடை இருக்கு, 6 வீடு வாடகை விட்டு வச்சிருக்கேன்யா. இந்த 500 ரூபாய் எனக்கு இல்லை, பக்கத்தில் ஒரு பையன் நோட்டு இல்லைன்னு சொன்னான். இந்த நோட்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? சந்தோஷம். இந்த நல்ல காரியத்துக்கு என்னோட ஷேர் 100 ரூபா இந்தாங்க. ஹலோ, சொல்லுப்பா. என்னப்பா, என்ன உன்னை இப்போ மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? யோ என்னையா இது வரைக்கும் பார்த்து தரேன்னு சொத்தை சொடுப்பது எல்லாம் பார்த்துட்டு என்னையா ஒழுங்கா அவங்க பொண்ணுக்கு ஏது மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? வாய முடியா, அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஆமாயா, பார்க்கறது தான் வயசான மாதிரி தெரியும், ஆனால் சின்ன பொண்ணு தான். அவங்க சின்ன பொண்ணா? இப்படி எதிர்பார்க்குறாங்க? மாப்பிள்ளை சும்மாவே இருந்தால் போதும். சும்மா இருந்தால் ஓகேவா? மாப்பிள்ளை சும்மா இருந்தால் ஓகே தான். அப்படி ஒரு பையன் நம்மகிட்ட இருக்கான், பேசலாமா? மேடத்திட்ட பேசலாம். அந்த மாதிரி தானே உன்னை கேட்டிருந்தேன், அப்படியே கூட்டிகிட்டு வா. யோ சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத, நாளைக்குனாச்சு எதனா தேர்றதை பற்றி கூட்டிகிட்டு வா. மேடம், நீங்கள் எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? எந்த வேலைக்கும் போகக்கூடாது, என் வேலையே பார்க்கணும். உங்கள் வேலையை பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை சும்மாவே இருக்காரு, பார்க்குறீங்களா? யாரு? இதான் இங்கே தான் இருக்காரு. எங்க? இவரு தான். ஏன் மேடம் பேசாமல் திரும்பிட்டீங்க? ஏன் மேடம் பிடிக்கலையா ஒரு வேலை? சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. எதா இருந்தாலும் இங்க கேசரி கேட்டு பேசிக்கங்க. மச்சான் உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுடா, ஒரே ஜாலி தான்.